சங்கரன் கோவில் அருகே பைக்கில் சென்ற தம்பதியை அவரது உறவினர்களே அரிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் உயிரிழக்க மனைவி சிகிச்சை பெற்று வருகிறார். மகன் இருந்த துக்கம் தாழாமல் தாய் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தென்காசி மாவட்டத்தை அதிர்ச்சியடைய வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் சேவல் அருகே பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கரலிங்கம். உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவரது மனைவி சுப்புத்தாயுடன் அருகே உள்ள நல்லூர் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு பச்சேரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இருவரையும் ஊருக்கு அருகே உள்ள பாலத்தில் மறைந்திருந்த நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். சம்பவ இடத்திலேயே சங்கரலிங்கம் உயிரிழந்த நிலையில் மனைவி சுப்புத்தாய் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முதற்கட்ட சிகிச்சைக்கு பின்பு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நிலத்தகராறு காரணமாக உறவினர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக தெரிய வந்தது. இந்நிலையில் இன்று காலை சங்கரலிங்கத்தின் தாய் அழகு நாச்சி மகன் இறந்த துக்கத்தில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அவரை மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட சிகிச்சைக்கு பின்பு நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கொலையான சங்கரலிங்கத்தின் சித்தப்பா பேச்சுமுத்து, ராமர், அவர்களது மகன் சக்திவேல் உட்பட 10 நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் செல்லையா என்பவரை தேடி வருகின்றனர். சங்கரலிங்கத்தின் உறவினர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. சங்கரன் கோவில் அருகே கணவன் மனைவி இருவரையும் வழிமறித்து வெட்டியதில் கணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.